வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 4ல் 5 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆரம் 12 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 2√11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள நாணின் நீளத்தை காண்க. பாருங்க, வட்டத்தோட ஆரம் கொடுத்திருக்காங்க. வட்டத்தோட மையத்திலிருந்து 2√11 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு நாண் இருக்கு. அந்த நாணோட நீளத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, இந்த வட்டத்தை பாருங்க. இதான் வட்டத்தோட மையம். நாண் வரைஞ்சிடலாமா? நான்னா என்னன்னா, வட்டத்துல இருக்கக்கூடிய ஏதாவது 2 புள்ளிகளை தொட்டுட்டு செல்லக்கூடிய ஒரு கோட்டுத்துண்டு, தொடக்கூடிய ஒரு கோட்டுத்துண்டு. பாருங்க, இதான் என்னது? நாண். இத நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏபின்னு எடுத்துக்கலாமா? இந்த ஏபியோட நீளத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, மையத்திலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? 2√3. அப்ப பாருங்க, மையத்திலிருந்து ஒரு செங்குத்து வரைகிறோம், அதாவது செங்குத்து கோடு வரைகிறோம். இதோட தூரம் தான் எவ்வளவு? 2√11 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த நீளத்தை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம ஆரம் கொடுத்திருக்காங்க. ஆரம்னா என்னன்னா, வட்டத்தோட மையத்திலிருந்து இந்த வட்டத்தோட பவுண்டரி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இந்த பவுண்டரி இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ், தொலைவு. இதான் என்னது? 12 சென்டிமீட்டர். இப்ப பாருங்க, இந்த செங்குத்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த நாணை 2 சம பகுதிகளா பிரிச்சிரும். இதுக்கு பேர் கொடுத்துருவோமா? எம் கொடுத்துருவோமா? இப்ப பாருங்க, இந்த ஓஎம் என்ன செய்யும்னா, இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதியா பிரிச்சிரும். அப்ப ஏஎம் எக்ஸ் சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா, அங்க எம்ல இருந்து பி இது எவ்வளவுதான் இருக்கும்? எக்ஸ் சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது என்ன நாண்? செங்குத்து நாண். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா போதும். அதுக்கடுத்து நம்ம ஏபியை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, படத்திலிருந்து எதை எடுக்க போறோம்னா, செங்கோண முக்கோணம் OAM எடுக்க போறோம். செங்கோண முக்கோணம். எந்த செங்கோண முக்கோணம்? செங்கோண முக்கோணம் OAM. இதுல எதை பயன்படுத்த போறோம்? பிதாகரஸ் தேற்றம். பிதாகரஸ் தேற்றப்படி. பிதாகரஸ் தேற்றம்னா என்ன? கர்ணத்தின் வர்க்கமானது. எது கர்ணம்? பாருங்க, இந்த செங்கோணம் இருக்கு இல்லையா, அந்த செங்கோணம் எதிரே இருக்கக்கூடிய பக்கம் OA தான் கர்ணம். அதை வர்க்கப்படுத்தணும். வர்க்கப்படுத்த என்ன செய்யும்? ஸ்கொயர் பண்ண போறோம். எதுக்கு சமமா இருக்கும்? மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல். மீதி இருக்கக்கூடிய 2 பக்கத்தையும் வர்க்கப்படுத்தி கூட்டணும். பாருங்க, OM ஸ்கொயர் பிளஸ் AM ஸ்கொயர். இதான் என்னது? பிதாகரஸ் தேற்றம். பாருங்க, OAவோட மதிப்பு எவ்வளவு? 12 அடுக்கு 2. OM பாருங்க, ஓல இருந்து எம் வரைக்கும் 2√11 இதுக்கு அடுக்கு 2. AM பாருங்க, AM தான் எக்ஸ் அடுக்கு 2 அப்படியே வந்துடும். 12 ஸ்கொயர்னா 12 பெருக்கல் 12. 12 பெருக்கல் 12 144 ஈக்குவலுங்க. பாருங்க, 2 ஸ்கொயர் பண்ணா 2 பெருக்கல் 2 4. 2 ஸ்கொயர் பண்ணா 2 பெருக்கல் 4. இந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே போட்டுங்க. 11 ஸ்கொயர் பண்ணா 11 பெருக்கல் 11 121 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சொன்னது புரிஞ்சுதான்னு பாருங்க. இங்க என்ன இருக்கு? 2 ஸ்கொயர் பண்ணா 2 பெருக்கல் 2 4. இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸ்கொயர் ரூட் அப்படியே போட்டுக்கிட்டோம். 11 ஸ்கொயர் பண்ணா 11 பெருக்கல் 11 121. இப்ப இங்க வாங்க, 144 ஈக்குவல் டு 4. இந்த 121க்கு வர்க்கமூலம் என்னது? 11. 121 வர்க்கமூலம் 11. ஸ்கொயர் ரூட்டை வெளியே வரும்போது 11 மட்டும் வரும். பெருக்கு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்ப பாருங்க, 144 4 11 44 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 144 இது பிளஸ் 44 இடத்துல கொண்டு வாங்க, மைனஸ் 44 மாறும் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 144ல 44 கழிச்சா 100 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்படியே மாத்தி எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. நமக்கு எக்ஸ் தான் வேணும். இங்க அடுக்கு 2 நீக்குனா அங்க என்ன வரணும்? ஸ்கொயர் ரூட் வரணும். சரியா? இங்க அடுக்கு 2 எடுத்துட்டா அங்க ஸ்கொயர் ரூட் வரணும். அப்ப பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 100க்கு வர்க்கம்னு எடுத்தா 10 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சோம். ஆனா நமக்கு என்ன வேணும்? இந்த ஏபின்ற நாண் தான் வேணும். நாண் ஏபியின் நீளம். நாண் ஏபியின் நீளம் தான் நமக்கு வேணும். நீளம். பாருங்க, இந்த ஏபியை 2ஆ பிரிச்சு வச்சிருக்கோம். என்னது? ஏஎம் பிளஸ் எம்பி. இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. 2 சேர்ந்ததா என்னது? ஏபி. அப்ப இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் எக்ஸ். எக்ஸோட மதிப்பு 10 பிளஸ் இந்த எக்ஸோட மதிப்பு 10. 10 மதிப்பு கூட்டினா 20 சென்டிமீட்டர். அப்ப நமக்கு தேவையான நாணோட நீளம் எவ்வளவு?
20 சென்டிமீட்டர். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.